ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இந்த டவுட்டு இருக்கும். இப்போ நோட்ஸ் எடுத்து படித்தா நம்ம படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துக்குள்ள நம்ம படித்தே முடிச்சிடலாம். அதான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். இப்போ என்னென்னா, டேஃபில் உள்ள அரசியலமைப்பு என்னென்னா அந்த புக்கில் உள்ள இது வச்சு இப்போது எங்களுக்கு என்னென்னா உள்ளாட்சி அரசாங்கம் படிக்கணும். ஸ்கூல் புக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கண்டென்ட் இல்லாதனால நம்ம எக்ஸ்ட்ரா புக்கும் நம்மளுக்கு என்னென்ன கமிட்டிலாம் போட்டாங்க அப்படிலாம் தெரிய வேண்டியிருக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா புக்கு இது பண்ணுறேன். அதை பார்த்து நம்மளுக்கு ஓரளவு பாயிண்ட்லாம் சும்மா உள்ளது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதெல்லாம் இப்படி எழுதி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஏன் புக்கிலே படித்தா என்ன அப்படின்லாம் இருக்கும். லாஸ்ட் டைமில் ரிவைஸ் பண்ண முச்சில் புக்கு ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. அப்படி முச்சில் ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் முடிஞ்ச அளவு சும்மா ஷார்ட்டாக ரொம்ப ஒன்றும் டீப்பாலாம் எழுதாண்டா ஷார்ட்டாக எழுதி வச்சு படிக்க பழகுங்க. அது ஒரு நல்ல ஹேபிட்டாகவே இருக்கும். சிலவங்களுக்கு பென் எடுத்தாலே பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க எழுதி ட்ரை பண்ணுங்கள். குரூப் 2க்கு கண்டிப்பாக மெயின்ஸ் எழுத எலிஜிபிள் ஆனோன்னா கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். அதனால் இப்போ இருந்தே ட்ரை